ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். முட்டைக்கோஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறேன்னு. ரோட் சைட் கலான் தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் முட்டைக்கோஸு, வெங்காயம், கருவேப்பிலை, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு. மாவு என்னென்ன சேர்க்கணும்னா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இது 3 தான் தேவை. அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு தேவையான அளவு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் இதெல்லாமே முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டைக்கோஸு, வெங்காயம், கருவேப்பிலை, மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு, அப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதெல்லாம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. பக்கோடாவுக்கு போடுற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பக்கோடா மாதிரி சுட்டு எடுக்க முடியும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோடனே மிதமான சூட்டில் அதை போட்டு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு தனியாக வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். இந்த சோளத்தில் ஒரு மாதிரி பானிபூரியிலலாம் கொடுப்பாங்களா ஒரு மாதிரி மஞ்சள் கலர், இது கார்ன் சிப்ஸ், அதை ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதை நான் இப்போ அதையும் சேர்த்து பொரிச்சுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும். பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மசாலா நம்ம எடுத்து பொரிச்சதை வச்சுக்கலாம். மீதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன். எடுத்துகிட்டு தேவையான அளவு இன்றைக்கி எடுத்துகிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். எல்லாமே இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுலேயுமே கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா இதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதையும் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடணும். தேவையான அளவுக்கு இதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும். கொதித்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பொரிச்ச அந்த முட்டைக்கோஸ் பிச்சு இதில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணுறது எப்படின்னா ஒரு பவுலில் அந்த கார்ன் போட்டுட்டு மேலே அந்த மஞ்சள் கலர் சிப்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா மேலே போட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா சுவையான ரோட் சைட் காளான் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.